வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழன். நான் உங்கள் நிஷான். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் என்னன்னா பேபி ஜான் ரெண்டு இந்தி படம் தான். ஸோ இந்த படம் பார்த்தீங்களா தமிழில் நம்ம இளைய தளபதி விஜய் நடிச்ச ரிலீஸ் ஆன தெரியோட படத்தோட ரீமேக் தான். ஸோ இந்த படத்தோட ஜஸ்டிஸ் ஸ்டாண்ட் இருக்காங்களா பார்த்தீங்களா? ஆமாம், ஓரளவுக்கு தந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 90% படம் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்குது. நடுவில் கொஞ்சம் நத்து போல்த்தில் கழுத்தி புதுசாக மாற்றிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நத்து போல்த்தில் இந்திய ஆளுங்க பார்க்குற மாதிரி இருக்கணுமே. ஸோ வடக்கன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த படத்தை பார்த்து வச்சுருக்காங்க. ஸோ இந்த படத்தை நான் போய் தேட்டரில் பார்க்க போகிற பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வடக்கன்ஸாக தான் இருந்தாங்க. ஸோ மற்றபடி தமிழ்நாட்டில் பெருசாக சீட்டில் காலியாக தான் இருந்துச்சு. 90 rupees டிக்கெட் புக் பண்ணி பின்னாடி போய் உக்காந்துட்டேன் 150 rupees டிக்கெட்டில். ஸோ நல்லா சென்டர் சீட்டில் நல்லா பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஆனால் தேட்டரை சுற்றி பார்த்தீங்கன்னா வடக்கன்ஸாக தான் இருந்தாங்க. தமிழ் ஆளுங்க பெருசாக வரல. அது மட்டும் இல்லாமல் ஐ திங்க் இந்தியில் பார்த்தீங்கன்னா நல்லா பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் கழிச்சிருக்கு நான் கேள்விப்பட்டேன் இந்த படத்தில். ஸோ அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ஹீரோ அப்படியே வேஷ்டி கத்துற மாதிரி, அதை தவிர்த்து பார்த்தீங்களா லாஸ்ட்டு கேமியோவில் பார்த்தீங்களா சல்மான் கான் வர்ற மாதிரிலாம் இந்த படத்தில் வச்சு சேஞ்சஸ் எல்லாம் பண்ணி இப்போ கரண்ட் ஜென்ரேஷனை அது மட்டும் இல்லாமல் இந்திக்காரங்க பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க இந்த படத்தை. ஸோ வாங்க ரொம்ப பேசாமல் படத்தோட ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா. ஸோ படத்தோட ஆரம்பத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் ஏற்ற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த கப்பல் அப்படியே ஒரு வேன் மூவ் ஆகுது பார்த்தீங்கன்னா, ஒரு குதானுக்கு மூவ் ஆகுது. அந்த குதானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சிக்கன் மீட் இருக்குமே, இந்த மாடுலாம் வெட்டி அப்படியே மாடு மாதிரி இல்லை, அப்படி மீட் மாதிரி இருக்குது. மீட்டில் இப்போ எப்படி ஆடுலாம் தொங்க வைப்பாங்க. ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெருசாக இருக்குது ஒரு 10 ஈரோடு. அதை அப்படியே வெட்டின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து பொண்ணு எடுக்கிறாங்க. பொண்ணு அப்படியே மயங்கி போயிருக்கு. அந்த பொண்ணை அப்படியே எடுத்து அந்த 10 ஆடு இருக்கா, 10 மீட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த 10லேருந்து 10 பொண்ணு எடுத்து அதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஆக்சிஜன் மாதிரி தந்து மறுபடியும் மூச்சு எடுத்து தராங்க. பொண்ணு இவ்வளோ மாதிரி உள்ளே தூங்கி தெரிஞ்சிச்சு போல். இவங்க இதில் என்ன பண்ணுறாங்களா, ஹியூமன் டிராஃபிக்கிங் பண்ணுறாங்க. ஸோ பொண்ணுங்களாம் கடத்தி ஆக்ஷனில் விற்றுடுவாங்க போல் ஃபாரின் நாட்டுக்கு. ஸோ இதை அப்படி பண்ணுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுறான், இவங்களாம் கிட்னாப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு இடத்துல குதானில் இருக்க போகிற நம்மளோட போலீஸ் ஆஃபீஸர் ஒரு சிங்கு ஆளுங்க வந்து அரெஸ்ட் பண்ணுறாரு போல. இவரை அரெஸ்ட் பண்ணி கஸ்டடியில் வைக்கிறாரு கன் பாயிண்டில். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அவருக்கு ஒரு ஃபோன் வராது, சிங்காளுக்கு ஒரு ஃபோன் வந்து அந்த வீடியோ காலில் பார்த்தீங்கன்னா அவங்களோட சிங்கோட பொண்ணை கடத்தி வச்சிருக்காங்க போல. அந்த சிங்கோட பொண்ணை கடத்தி வச்சிருப்பேன். நம்ம ஆள் சிங்கு பயந்து போய் ஓகே தலையாத்தி இவங்கெல்லாம் விற்று நடுவில் பார்த்தீங்கன்னா இவர் வர்றாரு. அந்த விற்றுட்டு ஓகே நான் விற்றுன்னு சொல்ல போய் இவர் கேமியோ தராரு. யாரு, நம்ம ஜாஃபர் சதிக் தெரியுமா, அந்த விக்ரம் படத்தில் கூட குட்டியாக ஒருத்தர் வருவார். அவர் வந்து சும்மா அப்படியே டான்ஸ் ஆடுற மாதிரி அப்படியே சந்தோஷமா இருக்க மாதிரி சொல்றாரு. அவரோட பேர் பாஸா என்ன படத்தில் சினிமா அவரை பாஸ்னு கூப்பிடலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் மொக்கைய போடுறாங்க. அந்த மொக்கை என்னன்னா, இது பேர் நான் என்னோட பேரை வச்சு என்ன பண்ணுமே தெரியுமா, என்னோட பாஸ் கூட என்ன பாஸ் தான் கூப்பிடுறாரு. அவரோட பேர் பாஸ் தானே, இப்போ யாரு கூப்பிட்டாலும் பாஸ். என்னோட பாஸ் கூட என்ன பாஸ் தான் கூப்பிடான்னு சொல்லுவோம். அப்படியே கொஞ்சம் மொக்கைய போடுறாங்க. ஸோ அதை தவிர்த்து நம்ம சிங்க ஆளுங்க இது என்ன சொல்றாங்களா, நீ எப்படி உனக்கு யார் இங்கே இன்ஃபர்மேஷன் தந்தாங்க அப்படின்லாம் கேட்குறான் நம்ம பாஸ். அதுக்கு சொல்கிறாரு, எனக்கு தெரியாது, எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் வந்துச்சு, அதுக்கப்புறம் இப்படி வந்தான்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பாஸ் என்ன சொல்கிறேன்னா, நீ போய் உனக்கு ஒரு 12 நாள் தரோம், அந்த 12 நாளுக்குள்ள நான் வாய்ஸ் மெசேஜ் யார் அனுப்பலான்னு நீ கண்டுபிடிச்சிட்டு வரணும், இல்லையா உன் பொண்ணை நாங்களும் இதே மாதிரி வித்துடுவோன்னு சொல்ல. அந்த பயந்து பொண்ணு சிங்க அப்படியே உடனே ஏறி கிளம்புறா. அதுக்கப்புறம் அங்கன்னு சீனை கட் பண்ணி நம்மளோட வருண் தவான் ஹீரோ எந்திரியை காமிக்காங்க. ஹீரோ கூட சின்ன பொண்ணு இருக்குமே, அதே மாதிரி தான் தெலுங்கு படத்தோட ரீமேக் தான். சரி, தமிழ் படம் தெரிய மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்படியே இருக்குன்னு அந்த சின்ன பாப்பா இவங்க ஆனால் இன்னா மீனா நீக்கா அந்த பார்த்தெல்லாம் ஸ்டோரியெல்லாம் நடந்து காமெடியாக போகிற மாதிரி இருந்துச்சு. ஓரளவுக்கு அவர் அப்படியே ஸ்டோரி மூவ் ஆச்சு. தெரிய படத்தை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் இவ்வளோ நேரமாக நடந்துச்சு. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம எமி ஜாக்சனோட கேம்பியோ இருக்கும். அது தமிழில் பார்த்தீங்கன்னா எமி ஜாக்சன், இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா வாமிகா கபின்னு ஒரு ஹீரோயின் போல் அவங்களோட கேம்பியோ அப்படியே டீச்சர்ஸ் இது மாதிரி நடக்குது. ஸோ இப்போ என்ன நடக்குது பார்த்தீங்கன்னா, இவங்க யார், அந்த டீச்சரு நம்ம வருண் தவான் ஹீரோ அந்த பாஸ்லாம் ஒரு வண்டியில் போகிறாங்க போல். அந்த வண்டியில் என்ன ஆச்சுன்னா, இவங்க இப்போ என்னது போய் ஒரு இடத்துல நிப்பாட்டிட்டாங்க. நிப்பாட்டுற போது என்ன ஆயிடுச்சுன்னா, பாஸோட வண்டி இருக்குமே, பாஸோட வண்டி வந்து பின்னாடியே மோடிடு. ஸோ அந்த பாஸோட வண்டியிலேருந்து ஒரு பொண்ணு இருந்துச்சு போல. அந்த பொண்ணு அப்படியே எஸ்கேப் ஆகி இங்கே வந்துச்சு. சரி எப்படி நடக்குது தெரியுமா, பாஸ் நம்ம தலைவன் யாரும் வருண்டவன் போய் ஒரு இடத்துல வண்டியை நிற்கிறாரு. ஸோ அந்த இடத்துக்கு பின்னாடி பார்த்தீங்களா பாஸோட வண்டி வந்து தெரியாமல் மோடிச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே இவங்க 2 பேர் பேசிட்டு இருந்தாங்க. யார், வருண்டவான்னு அந்த பாஸ்னா யார் தெரியுமா, ஜாஃபர் சிட்டிக்கு குத்தியா ஒருத்தருப்பாரு. 2 பேர் பேசிட்டு இருக்கப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த பொண்ணு அப்படியே அந்த பாஸோட வண்டியிலேருந்து எஸ்கேப் ஆகி நம்ம வாமிகா கபீர் இருக்குமே டீச்சர், எமி ஜாக்சன் ரோல் பண்ண வாமிகா பேர் வச்சப்போ அவங்க கிட்ட போய் ஒளிஞ்சிக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, அப்படியே சைலண்டாக எடுத்து வந்துட்டு இவங்களோட வண்டியில் வச்சுக்கிறாங்க. யாரோட வண்டியில், நம்மளோட நம்ம ஹீரோவோட வண்டியில வச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, வண்டியை போலீஸ் ஸ்டேஷனுக்கு விட்டுறாங்க. யாரு, நம்ம வருண் தவான் எல்லாருமே. அவருக்கு தெரியாது, சடன்லி போய் போலீஸ் ஸ்டேஷன் நிற்க போது என்னடா போலீஸ் ஸ்டேஷன் வந்தோம்னு அவர் பார்க்குறாரு. ஸோ அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் உள்ள போறாரு. அவருக்கு போக விருப்பம் இல்லை. நம்ம டீச்சரு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு அவங்க அந்த கடத்தி பொண்ணை கிட்னாப் பண்ண பொண்ணை மற்றனா 2 பேர் தான் கூப்பிட்டு போறாங்க.
உள்ள போறப்ப என்ன ஆச்சுன்னா, அந்த பொண்ணு இருக்கும் சின்ன பொண்ணு. அந்த சின்ன பொண்ணு அப்படியே உள்ள போகுறா. ஸோ இவரு என்ன பண்றாருன்னா, அந்த பொண்ணு கூட வித்து போக முடியாது. ஸோ அவரும் அப்படியே வருண்டவன்னு நம்ம ஹீரோவா அப்படியே அந்த பொண்ணு பின்னாடியே சின்ன பொண்ணு பின்னாடியே போறாரு. கூப்பிட்டோனே அந்த டீச்சர திட்டுறாங்க. "ஏன் இங்க என்னோட பொண்ணெல்லாம் போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வரீங்க? இப்படிலாம் கூப்பிட்டு வரக்கூடாதுன்னு" அப்படியே அந்த பொண்ணு கூப்பிட்டு வெளிய போறப்ப, நம்ம சிங்க ஆளுங்க வந்துட்டு சிங்க போலீஸ் இருப்பானே, அவன் வந்து கேட்கிறான். "உங்கள எங்கேயோ பார்த்த மாரி இருக்கே. நம்ம அப்படியே நம்ம தெறி படத்துல நடக்குமே அப்படியே." அதுக்கப்புறம் அவரு "இல்ல, இல்ல நான் இங்க பார்க்க மாட்டேன். நான் ஒரு பியூர் மலையாளி" அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே அங்கேருந்து போற மாரி காமிக்கிறாரு. ஸோ அப்படியே பின்னாடி என் பேர கேட்பாரு. ஸோ இந்த படத்த நீங்க பார்த்தீங்கன்னா, அவரோட பேரு சத்யான்னு வச்சிருக்காரு. ஸோ சத்யான்னு கூப்பிடுறேன். அவர் அப்படியே நிப்பாட்டி அப்படியே டர்ன் பண்றாரு. அதுக்கப்புறம் அப்படியே வேற சைட்லேருந்து சத்யான்னு ஒருத்தன் வரான். நம்ம தமிழ் படத்துல நடக்கிற அதே சீன் தான் இது. ஸோ அப்படியே டர்ன் ஆயிட்டு அங்கேருந்து சீன கட் பண்ணி வேற சீன காமிக்கிறாங்க. ஸோ இந்த சீன்ல நீங்க பார்த்தீங்களா, அந்த போலீஸ் ஆஃபீசர் இருப்பாரு. ஸோ அவர் தான் அந்த பொண்ண காப்பாத்தணுமே. ஸோ அவர் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸ் எல்லாம் போய் நம்ம பாஸ் கிட்ட சொல்றான். ஸோ பாஸ் உடனே பண்றான், "யார்றா அவ? நம்ம மேலயே கேஸ் தண்டிருக்கா?" அப்படிலாம் கண்டுபிடிச்சு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட வருண் தவான் வீட்டுக்கு வந்துடுறாரு. ஸோ வருண் தவான் வீட்டுக்கு வந்த உடனே என்ன பண்றாங்களா, அங்க நெறைய சம்பவம். ஸோ வருண் தவன போட்டு நல்லா அடி அடின்னு அடிக்கிறாங்க. ஸோ இந்த சீன நீங்க இதுலயே பார்த்துருப்பீங்க. தெறி படத்திலே எப்படி நம்ம கண்ணாடி குடுமி போட்ட விஜய போய் நல்லா அடிப்பாங்க. அப்போலாம் விஜய் மாறுவாரு. அந்த சீன் இவ்வளோ சீக்கிரமா வந்துச்சுங்க. ஸோ இப்போ நடக்க போற என்ன ஆச்சுன்னா, அப்படி இங்க ஒரு சைடுல பார்த்தீங்கன்னா, இவர் அடி வாங்குற மாரி காமிக்கிறாங்க. வேற சைடுல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்மளோட தலைவன் இருப்பானே சிங்கு, அவன் என்ன பண்றான்னா, அந்த பொண்ணு அத கடத்தி போன கிட்னாப் பண்ண பொண்ணையும், அதுக்கப்புறம் அந்த டீட்டெயில் இன்ஃபர்மேஷன்லாம் அவருக்கு தெரியுமா அவருக்கு இன்னும் தெரியல போல அவரு. ஸோ அந்த பொண்ண மட்டும் கூப்பிட்டு போய் இன்னொரு ஆளுகிட்ட தராரு. பாஸுக்கு மேல ஒருத்தன் இருப்பான் போல. ஸோ அவன்கிட்ட போய் தர மாரி காமிக்கிறாங்க. ஸோ 2 சைடுமே இது நடக்குது. இங்க ஒருத்தன் அடி வாங்குறாரு, அங்க ஒருத்தன் பாஸுகிட்ட போய் சரி பாஸுக்கு மேல ஒருத்தன் இருக்கான் பாரு. பாஸுக்கே பாஸு. அவன்கிட்ட போய் இந்த பொண்ண தரேன். கிட்னாப் பண்ண பொண்ண தந்து அவரோட பொண்ணு சொந்த பொண்ண கூப்பிட்டு வரலான்னு அதுதான் பிளான் போல. ஸோ இந்த சைடுல இவர் அடி வாங்குறாரு. அந்த சைடுல அவங்க பொண்ணு தராரு. ஸோ ஒரு கட்டத்துல பார்த்தீங்கன்னா, அவன பாஸ் சொல்றான். நம்ம குட்டி பாஸு. குட்டியா இருப்பாரே, அவர் சொல்றாரு, "போய் அவங்க பொண்ண கூப்பிட்டு வாங்கடா." பொண்ணாடி பொண்ணு சொல்றாங்க. ஸோ அப்ப சின்ன பொண்ணு. ஸோ அப்ப நம்ம உடனே நம்மளோட வருண் தவானுக்கு டென்ஷன் ஆகி எல்லாரையும் அடின்னு அடிக்கிறாரு. அப்போ ஒருத்தனுக்கு தெரிய வந்துச்சு, இவன்டா நான் சத்யவர்மா போலீஸ் ஆஃபீஸர்ன்னு. அண்ட் இன்ன சைடுல சிங்குக்கு தெரிய வந்துச்சு, இவர் தான் போலீஸ் ஆஃபீஸரு. ஸோ அப்படியே என்ன ஆயிடுச்சுன்னா, சிங்கு என்ன பண்றான்னா டென்ஷன் ஆனவன் சிங்கு அப்படியே அந்த பா பெரிய பாஸ் இருப்பாரு, அவன கன் பாயிண்ட்ல வச்சு சுட்டு தள்ளிட்டாரு. அங்கேருந்து அவரோட பொண்ண கூப்பிட்டு போயிறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த கிட்னாப் பண்ண பொண்ணையும் கூப்பிட்டு போறாரு. கூப்பிட்டு போகும்போது என்ன சொல்றாரு, "சத்யவர்மா வந்துட்டாருடா. இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் இல்ல." அப்படி சொல்லிட்டு அவர் சிங்கோட கேமியோ ஐ திங்க் இதோட படத்தை இதோட முடிஞ்சிச்சு. ஸோ இந்த சைடுல நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ப இந்த தெறி படத்த நீங்க பார்க்க போனா இருக்கும். இவர் இந்த சைடுல அடின்னு அடிப்பாங்க. அந்த சைடுல நம்ம எமி ஜாக்சன் மொபைல்ல போட்டு நல்லா லேப்டாப்ல போட்டு தேடுன்னு சத்யவர்மாவ பத்தி கண்டுபிடிப்பாரு. நம்ம தெறி ஆஃபீஸர பத்தி. ஸோ அது ஏத்த மாரி அவங்களும் கண்டுபிடிச்சுட்டு இங்க வந்துடுறாங்க. எமி ஜாக்சன் இங்க அடி வாங்க வருவாங்க. மலையில வருவாங்க. ஸோ அதே மாரி அதே டைம்ல நம்மளோட வாமிகா மேமும் இங்க வந்துடுறாங்க. ஸோ அப்படியே வந்து அத பார்க்குறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே சீன கட் பண்ணி பாஸ்ட் காமிக்கிறாங்க. 6 வருஷம் முன்னாடி அந்த ஸ்கூல் சீன்லேருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஸ்கூல்ல என்ன தெரியுமே, "டிங்கிள் டிங்கிள் லிட்டில் ஸ்டார் ஹவ் ஐ வண்டர் வாட் யூ ஆர்" அந்த குடிகாரங்கலாம் வந்துட்டு அந்த ஸ்கூல்ல இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் நம்ம தலைவன் இளைய தளபதி விஜய் வந்து எப்படி கேமியோ தருவாரோ, அதே மாரி இவரு அந்த கார்லேருந்து என்ட்ரி வந்து அந்த சீன்லாம் காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா, "டிங்கிள் லிட்டில் ஸ்டார்" பார்த்து அந்த அடி பீத் எல்லாம் நடக்கும். ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனோட முடிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம வில்லன் என்ட்ரி காமிக்கிறாங்க. ஸோ வில்லன் பார்த்தீங்கன்னா, தெறி படத்துல காமிக்கிற மாரி சும்மா ஆக்ரோஷமா சைலண்டா இருக்கிற மாரி காமிக்க மாட்டாங்க. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஆக்ரோஷமா இருக்கிற மாரி காமிப்பாங்க. ஸோ வில்லனோட என்ட்ரி பார்த்தீங்கன்னா, முன்னாடியே வர்ற மாரி காமிக்கிறாங்க. ஸோ இந்த சீன்ல பார்த்தீங்கன்னா, வில்லன் பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ண என்ன பண்றாங்களா, அவர் இந்த 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 மெயின் ஃபர்ஸ்ட் சீன்ல சொன்னேனே, இந்த பொண்ணுங்கள கிட்னாப் விமன் டிராஃபிக்கிங் பண்றாங்க. ஸோ ஆக்ஷன்லாம் அனுப்பி, ஸோ அதுல இவர் தான் மெயின் ரோல் போல. இவர் தான் தலைவனுக்கெல்லாம் தலைவனே நம்ம வில்லன் தான். ஸோ வில்லன் பேரு வில்லனே வச்சுப்போம். ஸோ இவர் என்ன பண்றாரா, ஒருத்தனை அடிச்சு கொலை பண்றாரு. ஸோ அது ஏன் தெரியுமா, அவர் என்ன பண்ணியிருக்காரு, அவரோட ஆளு அந்த வில்லனோட ஆளையே வில்லன் அடிச்சு கொலை பண்றான். ஸோ அவன் என்ன பண்ணியிருக்கான்னா, கஸ்டமருக்கு பொண்ணை சப்ளை பண்ண போல. ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், கஸ்டமருக்கு பொண்ணை சப்ளை பண்ண தரதுக்கு முன்னாடிக்கே இவன் அந்த பொண்ணை யூஸ் பண்ணி தந்திருக்கான் போல. ஸோ ஒருத்தங்களுக்கு தரம் போறேன், இவர் எப்படி தெரியுமா, ஒரு கஸ்டமருக்கு ஒரு பொண்ணை தரியா, அந்த பொண்ணு அப்படியே சுத்தமா தந்திருக்கணும். ஆனால் இவன் என்ன பண்ணியிருக்கான், ஏற்கனவே பண்ணிட்டு அதுக்கப்புறம் முடிச்சுட்டு தந்திருக்கான் போல. இது பார்த்த உடனே வில்லன் அப்படியே டென்ஷன் ஆகி ஸோ அவனை கொலை பண்ணிடுறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே வந்து உக்காந்து ஷேவிங் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஷேவிங் பண்ண போல தெரிய வருது, ஆனால் ஷேவ் பண்ணுறான்னு அவனோட பொண்ணை தான் இவன் ரேப் பண்ணியிருக்கான் போல. இதை கேட்ட உடனே அந்த ஷேவர்
அந்த பாபர் பண்ணோடனே அவன் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியெல்லாம் வந்து அழுக ஆரம்பிக்கிறான். நம்ம வில்லன் அப்படியே அவன் நெக்கில் கை வச்சு முடிஞ்சு இப்பயே என்னை கொல்றான்னு சொல்கிறாரு வில்லன். ஆனால் பார்பரால் கொலை பண்ண முடியல. அப்படியே அவர் சிரிக்கிறாரு. அப்படியே வில்லனிசம் டெரரிசம்லாம் காமிச்சிட்டு அந்த பார்பர் அப்படியே ஓடி போயிடுறான். நம்ம வில்லனும் ஒன்றும் பண்ணாமல் வித்துடுறோம். ஸோ அதுக்கப்புறம் அங்கேருந்து சீனை கட் பண்ணி நம்மளோட வருண் தவனோட காமிக்கிறாங்க. ஸோ இவர் ஆக்ஸ் யூஷுவல் என்ன பண்ணுவார், அந்த போலீஸ் டியூட்டி எல்லாம் பார்க்குறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படத்தில் போய் ஒரு பொண்ணை பார்ப்பாரு சொன்னீங்கன்னா, அந்த ஃபர்ஸ்ட் அந்த பொண்ணை பார்த்து அந்த பொண்ணு கூட வேணும்னு சொல்கிறேன், நான் வேற ஒருத்தனை லவ் பண்ணுறேன் அது மாதிரி சொல்லி அதே சீன் தான் இங்கேயும் நடக்குது. இந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணுற மாதிரி சொல்லிட்டு ஸோ விஜய் நம்ம வருண் தவனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஸோ அப்படியே அங்கே சீன் கட் பண்ணி அதுக்கப்புறம் பார்த்தீங்களா நம்ம வண்டியில் போய் ஜித்தா கில்லாடி தமிழ் பார்த்துருமே. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன ரோட்ல பார்த்தீங்களா குழந்தை பிச்சை எடுக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த பிச்சை எடுக்கிற குழந்தைய பிச்சை எடுக்க அனுப்பிச்சு விட்டாங்க. 4-5 ரவுடிகளை அடிச்சு அவங்கள போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க. ஸோ ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ண போகிற அதுக்கப்புறம் நம்மளோட சமந்தாவை பார்ப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே கீர்த்தி சுரேஷை பார்க்குறாங்க. ஸோ கீர்த்தி சுரேஷ் வந்து கேட்குறாங்க, நீங்கள் இவனை இப்படி அடித்து வச்சிருக்கீங்க. அப்போ தான் நம்மளோட வருண் தவான் சொல்கிறாங்க, இவங்களாம் என்ன பண்ணாங்க தெரியுமா, அதுக்கப்புறம் நான் குழந்தைய அடிச்சது, குழந்தை கண்ணு நோண்டி குழந்தை காலில் ஒடிச்சு பிச்சை எடுக்க அனுப்பிச்சிடு, அந்த பொருளை சேல்ஸ் பண்ண விட்டுட்டு சீரியலாக தெரிஞ்ச உடனே நம்மளோட இவங்களும் கீர்த்தி சுரேஷன் நல்லா அவங்கள அடிக்கிறாங்க. மெடிசன் ட்ரீட்மெண்ட்டு நல்லா அழுத்தி பண்ணுறாங்க, வலிக்கிற மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அது அப்படியே நடக்குது. அப்படியே இவங்களுக்குள்ள அப்படியே லவ் கொஞ்சம் வளருது, அப்படியே ஊர் சுற்றுறாங்க. அண்ட் அப்படியே அந்த சீனை கட் பண்ணி நீங்கள் பார்த்தீங்களா, இந்த சீன் வந்துச்சு. அது போய் நிறைய இவங்க அப்பா அம்மா போய் மீட் பண்ண வைப்பாங்களே, ஸோ அந்த சீனு இதுக்கு நடுவில் மறந்து போயிட்டேன். இதுக்கு நடுவில் ஒரு சீன் பார்த்தீங்களா, அது என்ன நடக்குறான், ஒரு பொண்ணு காணணும்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை போய் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த பொண்ணை பார்த்தீங்களா அந்த மெயின் வில்லன் சொல்கிறேன், வில்லனோட பையன் இருப்பான். ஸோ அவனா பண்ணுறா ரேப் பண்ணிடுறான். அடியே வந்தா நம்ம தெரிய படத்துல நடக்கும் அதே சீனு தான் இந்த சீனு. ஸோ இந்த சீனில் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு உயிரோடு இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு குழந்தா கிடைக்கும். சின்ன பொண்ணு பார்த்தீங்கன்னா உயிரோட தான் இருப்பான். அவங்க கண்ணு முன்னாடியே எரிச்சு அப்படிலாம் முடிச்சு அவங்க போகிறாங்க. ஸோ கண்ணு முன்னாடியே அந்த பொண்ணு எரியிற மாதிரி காமிக்கிறாங்க, நெருப்பு ஊற்றி. ஸோ அப்படியே அந்த பொண்ணு செத்து அதுக்கப்புறம் நம்ம கண் முன்னாடியே சாவுறது காமிப்பாங்க. அந்த தெரியல ஏற்கனவே செத்து போன மாதிரி தான் காமிப்பாங்க. ஸோ அதே மாதிரி இங்கே நடக்குது. அண்ட் இந்த சீன் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம போனவங்கலாம் வருது. ஸோ இன்னும் அந்த நம்ம தெரி படத்தில் பார்த்தீங்கன்னா கிணறு அந்த டேமுக்கு கீழே தொங்க வச்சுருப்பாங்க. அந்த இன்ன சீனில் பார்த்தீங்களா ஒரு புல்லு மாதிரி வச்சுருக்கு. ஸோ புல்லு கூட சொல்ல முடியாது. இந்த அரிசி எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் ஒரு பால் மாதிரி ரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்களே, ஸோ அது உள்ளே வச்சுருக்காரு போல். ஸோ ஆஸ் யூஷுவல் நம்மளோட நெருப்பை வச்சு பற்ற வைக்கிறாரு நம்மளோட சைடு கேரக்டர். அங்கே ஒரு மொத்த பாஸ் இருப்பார். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தர் இருக்காரு. ஸோ அவரை பற்ற வைக்கிறாரு போல. அதுக்கப்புறம் அவனும் செத்து போயிடும். ஸோ அவரை பற்ற வைக்கிற கூட பாதி உடம்பு பற்ற வச்சு பாதி உடம்பு பற்ற வைக்காமல் பண்ணுறாரு. அது ஏன் தெரியுமா, அப்படியே தெரியணும் அவர் தான் அந்த ஃபினான்ஸ் மினிஸ்டர் அந்த பையனா மெயின் வில்லனோட பையன் தான் தெரியணும் அப்படி காமிக்கிறாங்க. ஸோ அது மாத்திரம் இல்லாமல் ப்ரைவேட் பார்ட்ஸ் எல்லாம் வெத்தி ஒரு மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 2 பேருமே பேசிக்கிறாங்க இன்வெஸ்டிகேஷன். அப்போது அதே டைலாக் தான். அந்த ஏன் அவங்க பையனை கொலை பண்ணவன் அவங்க அம்மாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க அப்பாவாக இருக்கட்டும், இல்லை அவங்க அப்பாவுக்கு ஒரு அண்ணனாக இருக்கட்டும், இல்லை ஏன் அது சத்யவர்மா ஐபிஎஸ்ஸாக இருக்கட்டும், அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த டைலாக் முடிச்சு ஸோ இதுக்கே தெரிய வந்துச்சு அந்த வில்லனுக்கு இவன் தான் கொலை பண்ணான்னு. அதுக்கப்புறம் அவங்க போய் பொண்ணை பார்க்க போகிறாங்க. யார் நம்மளோட வருண் தவானும் கீர்த்தி சுரேஷா அவங்க அப்பா அம்மா பொண்ணை பார்க்குறாங்க. ஸோ அவங்க அப்பா ஃபஸ்ட்டு பிடிக்காம இருந்தாலும் அதுக்கப்புறம் இம்ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டு இம்ப்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அப்போ தான் மறுபடியும் வில்லன் கேமியோ வருமே, வில்லனோட ஆளுங்களாக வந்து சுடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆகிடும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வேணான்னு சொல்லிட்டு அவங்க யார் வீட்டில் நம்மளோட கீர்த்தி சுரேஷ் வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த கல்யாணம் செட் ஆகாதுன்னு அப்படி சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கீர்த்தி சுரேஷன் இவங்களும் பேசிக்கிறாங்க. நடு ரோட்டில் எப்படி நம்ம சமந்தாவும் விஜயும் பேசிக்கிது. அதுக்கப்புறம் சரி பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இவங்களும் சரி பண்ணிட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் அடுத்த லெவலில் போய் குழந்தெல்லாம் பிறக்குது. ஸோ ஒரே பாட்டில் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறந்துடும், அப்படியே குழந்தெல்லாம் வயசுக்கு வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா என்ன நடக்கும்னு தெரியும். அந்த வில்லன் ஆளுங்களாக வந்து இவரை கொலை பண்ணிவிடுவாங்க. அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் வந்து ஸோ வில்லன் ஆளுங்களாக வந்து அவங்க அம்மா அவங்க ஹீரோயினை கீர்த்தி சுரேஷ் எல்லாம் கொலை பண்ணிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் தவான் மொத்தம் தப்பிப்பாரா, அந்த ரூம் எல்லாம் வெடிச்சிடும். ஸோ அதே மாதிரி தான் நடக்குது. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா வாமிக்கா இருப்பாங்க, அந்த எம்பி ஜாக்சன் ரோல் பண்ணுறாங்களே, ஸோ அவங்க வராங்க. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்களா வீட்டுக்குள்ள வந்தோடனே அவங்க இவர் பார்த்தீங்கன்னா அந்த முத்தராஜன்ற ரோலில் ஒருத்தர் இருப்பார். அவர் பார்த்தீங்களா அலோவ் பண்ண மாத்துறாரு. அப்படிதான் தெரிய வந்தா நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா வாமிக்கா அவங்களோட ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்களா அவங்க ஒரு போலீஸ் ஆஃபீஸர் போல். ஸோ போலீஸ் ஆஃபீஸர் மட்டும் இல்லாமல் அவங்க இங்கே வந்துட்டு அவங்க கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ணதான் போல். ஸோ அவங்க கேஸ் எல்லாம் இன்வெஸ்டிகேட் பண்ண போகிற அப்படியே இவர் சத்யதேவ்
நம்ம ஹீரோவை பற்றி கூட தெரிஞ்சுக்க ஆரம்பிச்சுட்டாரு. ஆனால் நம்ம தெரியுற படத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு சாதாரண டீச்சர் மட்டும் தான் காமிச்சிருப்பாங்க. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு பெரிய போலீஸ் ஆஃபீஸர், விமென்ஸ்ல இவங்களும் ஒரு நல்ல சீக்கிரட் ஏஜென்ட்டாக கூட இருக்கிறாங்க போல். ஸோ இது பண்ணி காமிக்கிறாங்க, அவங்க இந்த கேஸை இன்வெஸ்டிகேட் பண்ணுற மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இது மட்டும் இல்லை, இப்போ அவங்க என்ன நடக்கிறா, இப்போ மறுபடியும் அவங்க ஃப்ரெண்டுக்கு வராங்க. இப்போ பார்த்தீங்களா அவங்க அந்த ஜாஃபர் இருப்பாரு நம்ம பாஸ், அந்த ஜாஃபரை பிடிச்சி வச்சு போலீஸ்கிட்ட போய் ஒப்பிடிச்சு அதுக்கப்புறம் அவரை கண்டுபிடிச்சிட்டு அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துக்கு போய் அந்த கிட்னாப் பண்ணியிருந்த ஒரு 13 15 பொண்ணும் காப்பாற்றிட்டாங்க. அந்த சிங்கு கூட சேர்ந்து எல்லாரும் அங்கே இருந்த பொண்ணுங்க எல்லாத்தையும் காப்பாற்றி இப்போ மறுபடியும் வந்து இவர் கூட போகிறாரு. யார் நம்ம வருண் தவான் கிட்ட போய் அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் தெரியும். ஸோ அவங்க எப்படி என்ன ஆயிடுச்சு அந்த கீர்த்தி சுரேஷோட அத்தை எல்லாம் தெரிஞ்சுக்க அவங்க போகிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இதெல்லாம் காமிக்கிறாங்க. அந்த நம்மளுக்கு தெரிஞ்ச சீனில் அந்த வீடு அவங்க அப்பா அம்மா லவ் ஸ்டோரி, அந்த வீடு எரியிற ஸ்டோரி எல்லாத்தையுமே காமிச்சு முடிச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறாங்களா, அவரோட பொண்ணு நம்ம ஹீரோ பார்த்தீங்களா, அவரோட பொண்ணை போய் இந்த பிக்னிக் டூருக்கு அனுப்புவாங்களே, அந்த வண்டி ஏறி கூட டேமில் விழுந்துடுமே, அந்த சீன் இப்போ நடக்குது. அதுக்கப்புறம் அங்கேருந்து குனிச்சு தண்ணியில் குனிச்சு ஆளுங்களாக வந்து எல்லாரையுமே காப்பாற்றி அந்த சீனை முடிக்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்களா நம்ம வில்லன் ஃபோன் பண்ணி இவருக்கு தான் பேசிக்கிறாரு, நீ செத்து போய்தான் நினச்சா நான் மறுபடியும் உயிரோட தான் இருக்குன்னு எதிர்பார்க்கல நான் அப்படிலாம் சொல்லிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அங்கேருந்து சீனை கட் பண்ணி வேறு சீனை காமிக்கிறாங்க. இந்த சீனில் நீங்கள் பார்த்தீங்களா ஒரு போலீஸ் ஆஃபீஸரு, அதுக்கப்புறம் ஒரு அம்மா வந்து கேஸ் கேட்குறாங்க போல். ஆனால் அந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா கேஸை பற்றி கேட்காம பிரியாணி சாப்பிட்டு இருக்கான் போல. ஸோ அதுக்கப்புறம் அவங்க பொண்ணோட ஃபோட்டோ காமிக்கிறாங்க, தொலைஞ்சு போன பொண்ணோட ஃபோட்டோ. அதில் பார்த்தீங்களா அவன் சாப்பிட்டு எலும்பு அப்படியே துப்புறான். இதை பார்த்த உடனே அவங்க அம்மா ரொம்ப அழுக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படியே அழுக்கிறது. இதுக்கு நடுவில் ஒரு சீன் பார்த்தீங்களா, நம்ம தமிழ் பார்த்தீங்களா வேற யாராவது தான் ஆளுங்க கொலை பண்ண மாதிரி காமிக்கிறவாங்க. நம்மளுடைய ஹீரோவும் இருப்பார், நம்மளோட மெயின் வில்லன் இருப்பார், ஆனால் சுற்றி அவரோட கேங் தான். ஆனால் இதில் பார்த்தீங்களா நம்ம வில்லன் இருக்காரு, வில்லன் சுற்றி பார்த்தீங்களா ஒரு போலீஸ் ஆஃபீஸர் இருக்காரு. ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸர் தான் இந்த பிரியாணி சாப்பிட்ற போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி நம்ம வருண் தவான் வராரு. ஸோ வருண் தவான் வந்து அந்த போலீஸ் ஆஃபீஸரை கொலை பண்ணிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்களா அந்த பொண்ணு இவர் கூட தான் இருக்குது. ஸோ வருண் தவான் அந்த பொண்ணையும் சேஃப்டியாக கூப்பிட்டு வந்து அவங்க அம்மா கிட்ட தந்துடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் மறுநாள் இருந்து பார்த்தீங்களா சிட்டி ஃபுல்லாக நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. பார்த்தீங்கன்னா சத்யவர்மா போலீஸாக வராங்க போல அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் அது அப்படியே நியூஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகி என்ன ஆயிடுச்சுன்னா நிறைய பேர் அவர் சால்வ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நிறைய பேருக்கு ஏதோ பிரச்சனை வந்து அவர் போய் நைட்டெல்லாம் போய் பொண்ணுங்களுக்கு ஏதோ பிரச்சனைனா இவர் தான் போய் சால்வ் பண்ணுற மாதிரிலாம் காமிக்கிறாங்க. ஸோ அப்படின்னு ஆயிடுச்சுன்னா இவர் பேய் ஆகி தரேன், ஸோ எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ தமிழில் தெரிய கூட நம்ம இளைய தளபதி விஜய் கொஞ்சம் நேரத்துக்கு பேயாக இருக்கிற மாதிரி தான் காமிப்பாங்க எல்லாமே. ஆனால் அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஆஃபீஸரை பார்த்தீங்கன்னா நம்ம பிரபு அவர் இருப்பார். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா விஜய் சப்போர்ட் தான் இருப்பார். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த போலீஸ் ஆஃபீஸருமே விஜய் சப்போர்ட் தான் இருக்க மாட்டாங்க. எல்லா ஹையர் ஆஃபீஷியல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கேங் ஒரு லிங்க் இருப்பார். ஒரு ஹையர் ஆஃபீஷியல் பார்த்தீங்கன்னா மெயின் கேங் ஒரு லிங்க்ல இருப்பார். அதை பற்றி நான் தனியாக சொல்கிறேன். ஸோ இன்னொரு ஹையர் அஃபிஷியல் பார்த்தீங்கன்னா இதோட லிங்காக இருப்பார். அதில் இப்போ பிரியாணி சாப்பிட்றோம் அவன் செத்து போயிட்டா. ஸோ இன்னொரு அஃபிஷியல் மட்டும் இருக்காரு. ஆனால் அது அப்படியே நடக்குது. நம்மளுக்கு இப்போ வரைக்கும் வருண் தவானுக்கு தெரியாத மாதிரி தான் காமிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருண் தவான் அதுக்கப்புறம் ரிவெஞ்சு யாருக்கு நம்மளோட வில்லனுக்கு இவருக்கு அப்படியே சண்டை நடக்கிற மாதிரி அந்த சீன்ஸ் எல்லாம் இனிமேல் இந்த படத்தில் வரப்போகுது. ஸோ இதுக்கப்புறம் அந்த பேயா இருந்தால் அதுக்கப்புறம் எப்படி இவர் வந்து கொலை பண்ணுறாரு. ஸோ இந்த சீன் என்ன நடக்குமா, அவரோட பொண்ணை அப்படியே தனியாக விற்று போயிருப்பார் போல. தன் பொண்ணை காப்பாற்ற இவர் இருக்கார், யார் அந்த வாமிகா என்ற அந்த போலீஸ் ஆஃபீஸரும் அந்த எமி ஜாக்சன் ரோல், அதுக்கப்புறம் மோத்தராஜன் என்ற ரோல், அவங்க 2 பேருமே அப்படி காப்பாற்றுவாங்க. முடிஞ்சதுக்கு ட்ரை பண்ண போகிற என்ன ஆச்சுன்னா ஒரு சீன் அவங்களால முடியாது. அவங்க இப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம வில்லன் ஆளுங்க வந்து அந்த பொண்ணை கூப்பிட்டு போயிடுவாங்க. அந்த சின்ன பொண்ணை தூக்கிட்டு போயிட்டு நம்ம வருண் வாங்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க. ஸோ வருண் வந்து அப்படியே ஓடி வந்து அப்படியே விழுந்து கெஞ்சுவார். அதுக்கு ஆனால் அப்போ விட மாட்டா. அதுக்கப்புறம் என்ன இருக்குமா, அவங்களே ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுருவாங்க. ஷிப்மெண்ட் பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்களே. ஸோ அந்த ஷிப்மெண்ட் கண்டெய்னர் இருக்காங்க. அந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு இருக்குது. அது தவிர்த்து பார்த்தீங்கன்னா அந்த எமி ஜாக்சன் ரோல் ப்ளே பண்ணுற வாமிகா மிஸ்ஸு அவங்களும் அங்கே தான் இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இவங்க அப்படியே சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. வருண் தவானை அப்படியே மேலே தலைக்கீழே நீங்கள் கயிறு வச்சு கத்தி அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வருண் தவானை எப்படியோ தப்பிச்சுட்டு எல்லாத்தையும் அடித்து அங்கே வில்லனை கொலை பண்ணல அப்படின்னு அடிசடிக்கு வச்சுட்டு அவங்க பொண்ணை போய் காப்பாற்றுறாங்க. பொண்ணை மொத்தம் காப்பாற்ற கண்டெய்னர் எல்லா பொண்ணையுமே காப்பாற்றி மறுபடியும் அவங்க சின்ன பொண்ணை கூப்பிட்டு வந்து இவர்கிட்ட பேச வைக்கிறாரு. ஸோ இவர் என்ன சொல்கிறாரு, அந்த பொண்ணுக்கிட்ட பேச வைக்கிறார். அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்களா, நீங்கள் சாரி கேட்டால் உங்களை விட்டுடுவோம் அப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அவர் என்ன சொல்கிறாங்க, சாரியெல்லாம் கேட்க மாட்டாங்கன்னு அப்படி சொல்லிட்டு அந்த படத்தை இதோட முடிச்சுறாங்க. ஸோ அங்கேருந்து சீனை கட் பண்ணி வேறு சீனை காமிக்கிறாங்க. அப்போ அவரை கொலை பண்ணித்தர யார் மெயின் வில்லனை கொலை பண்ணித்தர. இதுக்கப்புறம் பார்த்தீங்களா அவங்க போய் அந்த ஃபாரின் டீலர்ஸை பார்க்குறாங்க. ஸோ ஃபாரின் டீலர்ஸ் போக பார்த்தீங்கன்னா இங்கே ஏஜென்ட்டாக போடுறாங்க. ஸோ 4 ஏஜென்ட் போகிறாங்க. பார்த்தீங்கன்னா 4 ஏஜென்ட்டுமே மாற்றிருக்காங்க. அப்போ
3 பேரை மொத்தம் காமிக்கிறாங்க. 3 பேர் பார்த்தீங்கன்னா வருண் தவான் அந்த மொத்தராஜ் ரோல் ப்ளே பண்ணுற ஹிந்திக்காரர், அதுக்கப்புறம் வாமிகா. ஸோ 3 பேருமே சிரிக்கிறாங்க. அப்போ வந்து சொல்கிறாங்க, 4வது ஆளும் பிடிச்சிட்டேன்டா, இப்படி சிரிக்கிறீங்க. அவர் சொல்கிறாங்க, 4வது ஆளை நீங்கள் பிடிக்கல, அவராக வந்துட்டா மாட்டியிருக்காங்க அப்படி சொல்கிறாங்க. அதுக்கேற்ற நம்ம சல்மான் கானோட கேமியோ வருது. ஸோ அதுக்கப்புறம் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாம் நடந்து அதுக்கப்புறம் என்னோட பாத்தெல்லாம் போட்டு முடிச்சுறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஒரு சப்போர்ட்டுமே எனக்கு ரொம்ப முக்கியம். அண்ட் சல்மான் கானோட கேமியோ நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த மொத்த படமே நல்லா இருந்துச்சு.